இன்றைக்கு இந்த பாவக்காயை பொரித்து ஒரு சம்பல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இதில் ஒரு 10 பச்சை மிளகாயும் 2 வெங்காயமும் இந்த பாவக்காயும் வெட்டி வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த பாவக்காய்க்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு 3ஐயும் போட்டு பிரட்டி எடுப்போம். இப்போ இந்த வெட்டின பச்சை மிளகா வெங்காயத்துக்கும் ஒரு கொஞ்சம் உப்புத்தூள் தூவுவோம். முதல்ல இந்த பாவக்காயை பொரிச்சு இந்த வெங்காயத்தையும் நிறைய போட்டு இந்த பச்சை மிளகாயும் போட்டு பொரிச்சு எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பொரிச்ச பாவக்காய், பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச பச்சை மிளகாய் 3ஐயும் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு வெட்டி சின்ன வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதையும் அதுக்குள்ளே போட்டு பாதி தேசிக்காய் புளியெல்லாம் விட்டு உப்பு பெருசாக போட தேவையில்லைன்னா ஏற்கனவே உப்பு வெங்காயத்துக்கும் போட்டு பாவக்காய்க்கும் போட்டதால் உப்பு போட தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி எடுத்த பாவக்காய் பொரியல் ரெடி. இது சோத்தோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.